என்னன்னு கேட்டுக்கலாம். ஹலோ, சொல்லு சீதா. மாமா, நான் தோட்டத்துக்கு வந்துட்டேன். நீங்க எங்க இருக்கீங்க? நானா கொஞ்சம் வாழைக்கணக்கெல்லாம் உரம் வச்சிருக்கிற சீதா. வந்துட்டியா? சரி, நீ அங்கேயே இரு. நான் வரக்கு சீத்த நேரம் ஆகும். இப்பதான் உரம் வைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருக்கிறேன். முடிச்சுட்டு தான் வர முடியும். ஏன் மாமா, வந்து சாப்பிட்டாச்சு போலாம்ல? இல்ல சீதா, இப்பதான் ஆரம்பிச்சேன். பரவாயில்ல, நான் முடிச்சுட்டே சாப்பிட்டுக்கிறேன். நீ சீத்த நேரம் அங்கேயே இரு, நான் அப்புறமேல் வரேன். நான் வேணா அங்க சாப்பாடு எடுத்துட்டு வரட்டுமா வாழைத்தோப்புக்கு? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் சீதா. இங்கெல்லாம் கொஞ்சம் கசகசன்னு இருக்குது. இங்கெல்லாம் வந்து வழுக்கெல்லாம் இருக்கும். உங்களுக்கு எங்கேயாச்சும் ஸ்லிப் ஆயிருவேன். நீ அங்கேயே இரு, நான் உரம் வச்சு முடிச்சுட்டு அப்புறமா வரேன். ஒரு வாய் சாப்பிடுவீங்கன்னு தான் எடுத்துட்டு வந்த நேரத்திலேயே நீங்க என்னடான்னு இப்படி சொல்றீங்க? இல்ல சீதா, பரவாயில்ல, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். நீ போய் எல்லாம் மட்டை கிட்ட ரெண்டு இருந்தா எல்லாம் எடுத்து போட்டுட்டு கம்மன் உட்காரு. ஒன்றும் பண்ணிட்டு இருக்க வேண்டாம். நான் அப்புறமேல் வரேன். சரிங்க மாமா. என்ன மாமா வேற இப்படி சொல்றாரு? சரி போ, என்ன பண்றது? மலர் வேற அங்க போயிட்டா. சரி, அவளுக்கு ஒரு ஃபோன் பண்ணி வேலை இல்லாட்டி வர சொல்லலாம். சரி, எங்கேயாவது மட்டை கிட்ட கடந்து எல்லாம் ஓரமா எடுத்து போட்டுட்டு சேர்த்து நேரம் உட்காரலாம். வேற என்ன பண்றது? போ தம்பி, வாரடா, மாடல் எங்க இருக்குது? இதே ஓட்டிட்டு போட அந்த பக்கம். அங்க கொண்டு போய் விடுப்போ. சரிங்கக்கா. யாரு காளி மக்கா நின்று இருக்கிறாங்களா இருக்குது? காளி மக்கா, காளி மக்கா, யார் அது வந்திருக்கிறா? தம்பி, அந்த பக்கம் கூட்டிட்டு போய் மாடை கட்டி வச்சு வைப்போ. போ, அது வேற அதுக்கு இதுக்கு மேய்ஞ்சிட்டே கிடக்குது. அது வேலி தாண்டி போகுது. ஒரு கைத்து போட்டு அங்க கட்டி விடுப்போ. சரிக்கா. அக்கா காது எழுக்கலையாட்டு இருக்குது. சரி, அங்கதான் நிக்கிறேன், பாக்கலாம். சீதா, எனக்கு அந்த பக்கம் நின்று இருக்கிறீங்க, பொசுக்கு இப்படி வரீங்க? ஆமா சீதா, இந்த மாடுகள் இந்த பக்கம் வந்துருச்சா? சரி, அதை கொண்டு போய் அங்க மறுபடியும் அங்க கட்ட சொன்ன பையன்கிட்ட. கூட்ட மாதிரி இருந்தது. சரி, யாருன்னு பார்த்தேன். அதான் நீதானா? என்ன தோட்டத்துக்கு வந்துட்டியா இன்னைக்கு? ஆமாக்கா, இவர் வேற சாப்பாடு எதுவும் கொண்டு வரலையா? சரி, ஒரு நட போயிட்டு வரலான்ட்டு நானும் மலர் தான் வந்தா. அதான் அவங்க வீட்டுக்காரர் சாப்பாடு கொடுத்துட்டு வரேன்ட்டு போயிருக்கிறா. ஓ, சாப்பாடு எடுத்துட்டு வந்தீங்களா? சரி சரி. எங்க ராம் ஏதோ வாழைத்தோப்பு போகணும், உரம் வைக்கணும்னு சொல்லிட்டு இருந்தாப்ல இன்னைக்கு. ஆமாக்கா, இப்பதான் ஃபோன் பண்ணேன். அதான் தங்கதான் வாழைத்தோப்புல தான் இருக்கிறா ராம. சரி, அப்புறமேல் வரேன்னாரு. சரி, அதான் நான் என்ன பண்றதுன்ட்டு சரி, அதான் மட்டை கிட்ட ரெண்டு எல்லாம் பொதுக்கி போட்டுட்டு சரி நேரம் உட்காந்துக்கல, வேற என்ன பண்றதுன்ட்டு அப்படியே வந்தேன். அது என்னமோ நடந்து வந்ததே ரொம்ப சலுப்பா இருக்குதுவா. வெயில வர வேண்டாமா? நாங்க எப்பவாச்சும் வரக்கே எங்களுக்கு இப்படி சலுப்பா இருக்குதேக்கா. நீங்க அண்ணாட வந்துட்டு போறீங்க, எப்படிதான் வரீங்களோ போங்க. நீங்க வண்டி கிண்டியாச்சும் எடுத்துட்டு வரலாம்லக்கா? நீங்களும் வண்டியெல்லாம் ஓட்டுவீங்களாக்கா? ஓட்டுறதா மலரு, அது என்ன பண்றது? மாடு எல்லாம் இழுத்துட்டு வண்டியில வர முடியும்? அப்படியே மாட்டு ஓட்டிட்டே வரதாச்சு. நடந்து வந்தாதான் சௌரிய போடும். அதனால அப்படியே வந்துடுறத. நான் அண்ணாடு வந்து வந்து வழக்கமாயி போச்சுல்ல, எனக்கு தெரியாது. என்னமா போக்கா, உங்களாட்டெல்லாம் நம்மளால வேலை செய்ய முடியாதுக்கா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை சீதா, டெய்லி செய்ய அதெல்லாம் சரியா போயிடும். அது என்ன பண்றது? உங்க வீட்டுக்காரங்க எல்லாம் பாத்துக்கிறாங்க, பரவாயில்ல. என்ற புருஷன் அப்படியா? அவர் ஊர் பஞ்சாயத்துன்னு அவருக்கு அதுவே சரியா இருக்குது. என்ன பண்றது? நானும் சலுப்பு பார்த்துட்டு வீட்டில் இருந்துட்டேன்னா அப்புறம் இதெல்லாம் யார் பாக்குறது? இந்த பையனும் ஒன்றும் பாக்குறது இல்லை. அவனோட வேலையை தான் அவங்கவுங்க பெருசு பாத்துக்கிறாங்க. தோட்டம் தோறவன் இது எல்லாம் யார் பாக்குறது? என்ன பண்றது? நம்மளும் போட்டு வச்சுட்டு அதை அனாமத்தை அப்படியே கிடக்கும். 10 பைசா பிரயோஜனம் ஆகாது. ஏதோ நம்மளால ஏதோ முடியறது என்ன, என்னாலையும் சரியா பார்க்க முடியறது இல்லை. என்னமோ போ, ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் ஆள் போட்டு தான் பார்த்துட்டு இருக்கிற. அப்படியே அது டெய்லியாச்சும் வந்து அதை பார்த்துட்டு போனால் தானே வேலைக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். அதுக்கு வேண்டியதான் வந்துடுறது நான் இப்போ. ஆமாக்கா ஆமாக்கா, நீங்கள் சொல்கிறது சரிதான். வேற என்ன பண்ணுறது? அப்படியே போட்டால் நல்லா வீணாக போயிடும். சரி வாக்கா, சித்த நேரம் உட்காருங்க, வாங்க. நீங்களும் ஓடிட்டே இருக்கிறீங்க அதுக்கு இதுக்கு. இல்லை சீத்தா, நான் எங்கே நீ உட்காருது? இதோ தேங்காயில் லோடு போகுது இன்னைக்கு. அதையெல்லாம் பொறிச்சு போட்டுட்டு இருக்கிறாங்க. வண்டி வேறு வர சொல்லியிருக்கிறேன். சரி, அதை என்னன்னு போய் பார்க்கணும். இவர் எங்கே வந்து பார்க்க சொன்னால் வரேன்னு வரவே இல்லை. சரி, அவர் வந்தார் வேணும், விட்டுட்டு வரேன். இல்லாட்டி நம்ம தான் நின்று பார்க்கணும். ஓ, அப்படியாக்கா? அதுவும் நீங்களே எல்லாம் பார்த்து அனுப்பிடுவீங்கக்கா? ஆமாம், அப்புறம் என்ன பண்ணுறது? அது என்ன வண்டி வர சொன்னால் வருவாங்க, கணக்கு தானே நமக்கு எல்லாம். சரி, அதான் 2 நாளாகவே தேங்காயில் பொறிச்சு போட்டுட்டு தான் இருக்கிறாங்க. அதெல்லாம் இன்னைக்கு தான் எடுத்துட்டு போகிறாங்களாம்மா. சரி, நான் என்ன போய் பார்த்துட்டு அப்புறமேல் வந்தால் வரேன். சரிக்கா போய் பாருங்க. சரி சீதா, சரி வரேன் அப்புறமேல். சிம்ரனுக்கு லீவ் விட்டுட்டாங்களாக்கா? பள்ளிக்கூடம் போயிட்டாலும் வீட்டில் இருக்கிறாளா? இல்லை சீதா, அவளுக்கு பரீட்சையெல்லாம் முடிச்சிருச்சா? தான் அடுத்த கிளாஸ் என்னமோ எடுத்துட்டாங்களே, 12வது என்னமோ எடுத்துட்டாங்க. அது போயிட்டு இருக்கிறா. இனி என்ன இந்த மாசம் கூட இருக்குமாமா? ஓ, அப்படியாக்கா? சரிக்கா. சரி, எல்லாம் படிக்கிறதுக்கு ஏதாவது லீவ் விட்டுருப்பாங்களோ, ஒரு வேலை வீட்டில் இருக்கிறாளே என்னமான்ட்டு தான் கேட்டேன். இல்லை நீ அவளுக்கு அடுத்த வருஷம் தான் வந்து பெரிய பரீட்சையெல்லாம் எழுதுவான். இந்த வருஷம் இதுதானே. சரி சீதா, சரி நான் வரேன், பார்த்துக்கோ. சரிக்கா. அப்பா, கை காலெல்லாம் வலிக்குது. போ, நமக்கு கொஞ்சம் போகுது நடந்து வரக்குள்ள. போ, சித்த நேரம் படுக்கலாம், அப்புறம் எடுத்து போகல மாட்டையெல்லாம். என்னடி நிலா, ஜூஸ் நல்லா இருக்கா? நல்ல டேஸ்டா தான் சின்ன பிள்ளை போட்டுக்கிறா. சூப்பரா இருக்குது. ஜூஸ் எல்லாம் நல்லா போடுறியா இருக்குது நீ? நல்லா இருக்கா நெசமாவா? ஆமாடி, ஜூஸ் சூப்பரா இருக்குதுடி. சமைக்க தெரியலங்கிற அந்த ஜூஸ் எல்லாம் நல்லா பண்ணிருக்கிறியே. எனக்கு ஜூஸ் போடுறதுக்கெல்லாம் நல்லா வருதுடி. ஆனால் இந்த சோறாக்குறது குழம்பாக்குறது தாண்டி வரவே மாட்டேங்குது. அதில் நிறைய ப்ரோசஸ் இருக்குதா, அது எதை முன்னாடி போடுறது பின்னாடி போடுறதுன்னு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. அதில் தான் குழம்பி போயிடுறேன். ஜூஸ் போடுறது கொஞ்சம் ஈஸியாக தாண்டி இருக்குது. சர்க்கரை போட்டோமா, பழத்து போட்டோமா, மிக்சியில் போட்டோமான்னு ஒரே வேலையை முடிஞ்சிருது. ஆனால் பாரு, இந்த சோறாக்குறது குழம்பாக்குறது இது தாண்டி நமக்கு வரவே மாட்டேங்குது. அது சரிதா. பரவாயில்ல, நல்லா தான் ஜூஸ் எல்லாம் போடுறேன். பிரியாணி கூட நல்லா தானடி செய்கிறேன். அப்புறம் என்ன குழம்பு வைக்கிறது தெரிய மாட்டேங்குதுங்கிற? அது கூட ஓரளவுக்கு செய்கிறேன்டி. ஓரளவுக்கு இல்லடி, அதெல்லாம் நல்லா தான் செய்கிறேன்.
நம்ம செஞ்சு பார்த்துருக்குறோம்ல 4-5 வாட்டி எல்லாம் செஞ்சிருக்கிறீல்ல அதெல்லாம் நல்லா தாண்டி செய்கிற சின்ன பிள்ளை. நீ தான் உனக்கு தெரியல நினச்சிட்டே இருக்கிற. நீ செஞ்ச பிரியாணியெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும்டி. அந்த அக்காங்க கூட எல்லாம் சொன்னாங்களே நல்லா இருக்குதுன்னு. எங்கள் மாமியார் கூட அன்னைக்கு சொல்லிட்டு இருந்தாங்கடி. சின்ன பிள்ளைக்கு பாரு சோறாக்கலாம் பாரு பிரியாணியெல்லாம் நல்லா செஞ்சிருக்கிறா. உனக்கு தாண்டி செய்ய தெரியலன்னு என்னை கூட திட்டினாங்க தெரியுமா? எப்படி சொல்கிறேன் நஸ்மாவா? ஏன் ஆமா சின்ன பிள்ளை, நீ நல்லா தாண்டி செய்கிற பிரியாணியெல்லாம். நான் கூட அன்னைக்கு யோசனை பண்ணிகிட்டே இருந்தேன் தெரியுமா? இந்த அன்னைக்கு ஏதோ வேலை பார்க்கலாம் நடந்து போயிட்டே இருந்தோம்ல அப்பதான். எப்போ சொல்கிறேன்னு கூட்டிகிட்டு போய் கடைசியில் பிசாஸ் கிட்ட நம்மளை கோத்து விட்டுட்டியே அதுதானே? அதை ஏன்டி இப்போ பேசுற? அதெல்லாம் முடிஞ்சு போன கதை. அதை விடு. நாளைக்கு உண்மையிலே இதாண்டி யோசனை பண்ணிட்டு இருந்தா. நான் ஒரு டென்ஷன்லாம் ரொம்ப தூரம் அப்படியே போயிட்டோமா. சரி சொல்லான்னு அது நீ சொன்ன ஏதாவது சொல்லிடுவியோ திட்டுவியோன்னு ஒரு மாதிரியாவே இருந்ததா. அதனால தாண்டி பேசாம நம்ம ஏதாவது பிரியாணி கடை வைக்கலாமா அப்படின்னு யோசனை பண்ணிட்டே வந்துட்டு இருந்தா அன்னைக்கு. எனது பிரியாணி கடை வைக்கிறதா? ஆமாடி சின்ன புள்ள, ஏதாவது பிரியாணி வச்சு செஞ்சு வைக்கலாம் தாண்டி யோசனை பண்ணிட்டு இருந்தேன். அதெல்லாம் எப்படி ஒத்து வரும்? டெய்லி யார் பிரியாணி வாங்கி சாப்பிடுவா சொல்லு? ஏன் அப்படி இல்லாட்டி வாரத்துக்கு ஒரு 2 நாளைக்காச்சும் செய்யலாம்ல. இந்த 2 நாள் மட்டும் செய்யறோம் அப்படின்னு சொன்னோம்னா அன்னைக்கு வந்து எல்லாரும் வாங்குவாங்களா? அந்த மாதிரி கூட யோசனை பண்ணி வச்சிருந்தேன்டி. ஆமாம், நீ யோசனையே பண்ணி வச்சுட்டு இப்போ சொல்லி என்ன பிரயோஜனம்? இந்த ஐடியாவை அன்றைக்கி சொல்லியிருந்தா இந்நேரம் 4 காசு சம்பாரிச்சு நாமளும் நல்லா கொஞ்சம் இதாக இருந்திருக்கலாம். இப்போ வந்து சொல்கிற பாரு. ஏன் சின்னப்புல அப்படி சொல்ற? அதனால என்ன? அன்னைக்கு சொல்லலன்னு என்ன இன்னைக்கு தான் சொல்றல? இப்போ கூட நம்ம செய்யலாம்ல ஏன் சின்னப்புல? ஆட போடி ஒவ்வொருத்தி நலம் தெரியாமல் இப்போ வந்து சொல்லிட்டு இருக்கிறா. இப்போ எப்படி செய்ய முடியும்? ஏன் சின்னப்புல அப்படி சொல்ற? ஏன் செய்ய முடியாதுன்னு நினைக்கிறேன்? ஏண்டி இருக்கிற கடைங்களே வியாபாரம் பார்க்க முடியாம என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவன் கடை சாத்திட்டு இருக்கிறான். இந்த நேரத்தில் போய் பிரியாணி கடை வைக்கலாமான்னு கேட்குறேன். சிலிண்டர் கிடைக்கல, அது கிடைக்கல, இது கிடைக்கலன்னு பெரிய பஞ்சாயத்தை போயிட்டு இருக்குது. இதில் எப்படி நம்ம புதுசாக வேறு ஸ்டார்ட் பண்ணி செய்யணுங்கிற? அது இந்த ஊரில் போய் இங்கெல்லாம் செஞ்சு யார்ட்டையும் வாங்கி சாப்பிடுவா அந்த பட்டிக்காட்டில்? ஓ அது வேற இருக்கா? இது எனக்கு தோணாம போச்சு பாரு. அப்ப இதுவும் செய்ய முடியாதா? எப்ப சின்னப்புல நம்ம சம்பாதிக்கிறது? இப்படியே தான் நம்ம வாழ்க்கை பூரா இருக்கணுமா? நமக்கு ஏதாவது தோன்றப்பதான் எல்லா பஞ்சாயத்தும் வரும். சரி உருடி, ரொம்ப ஃபீல் பண்ணாத. முதல்ல நீ சிலிண்டர் பிரச்சனைங்க இதெல்லாம் தீருட்டு, அதுக்கப்புறம் பிரியாணி கடை போடுறதெல்லாம் பற்றி அப்புறம் யோசனை பண்ணிக்கலாம் வீடு. என்னடி சின்னப்புல இப்படி ஆகி போச்சு? அது வரைக்கும் நம்ம சும்மா தான் இருக்கணுமா? என்ன பண்றது? சின்னப்புல எனக்கு வேற ஒரு யோசனை தோணுது, சொல்லட்டுமா? எதா இருந்தாலும் உருப்படியாக சொல்லு. சின்னப்புல இது ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன். அன்னைக்கு தான் சொல்றதுக்கு மிஸ் பண்ணிட்டேன். ஆனால் இப்பவும் மிஸ் பண்ண மாட்டேன் சின்னப்புல. இது நமக்கு நல்ல ஒரு முயற்சியாக இருக்கும்னு நினைக்கிறேன். முதல்ல என்ன விஷயம்னு சொல்லுடி, ரொம்ப பில்டப் பண்ணிட்டு இருக்காத. அது இல்லடி சின்னப்புல, இப்போ நம்ம ஹோட்டல் வைக்கிறதுக்கு அதுக்கு இதுக்கு தானே நமக்கு சிலிண்டர் தேவை, கேஸ் இருக்காதுன்னு சொல்லி வேண்டான்னு சொல்கிறேன். ஆனால் இப்போ இருக்கிற என்ன சீசன் சொல்லு பார்க்கலாம். என்னடி சொல்ல வர? சரி விடு, நானே சொல்கிறேன். இப்போ நீ வெயில் காலம் தாண்டி ஆரம்பிக்க போகுது. இப்போ நீ வேற நல்ல ஜூஸ் போடுறீல்ல, ஏன் நம்ம பேசாமல் 2 பேர் சேர்ந்து ஒரு ஜூஸ் கடை வைக்கக்கூடாது? என்னடி சின்னப்புல, நான் சொன்னதுக்கு எதுவுமே சொல்லாமையே இருக்கிறேன். ஏண்டி இந்த ஐடியா பிடிக்கலையே உனக்கு? ஏன் சின்னப்புல எதுவுமே சொல்லவே மாட்டேங்கிறா? ஏன் சின்னப்புல இது ஒர்க் அவுட் ஆகாதா? சின்னப்புல சொல்லு. ஏன் சின்னப்புல, நான் கேட்டதுக்கு எந்த பதிலும் சொல்லாம நீ வாட்டுக்கு இருக்கிற? சூப்பர் ஐடியா கொடுத்துருக்குறடி, சூப்பர் ஐடியா. நம்ம இது நாளைக்கே இந்த வேலையை ஆரம்பிக்கலாம். கூட இன்னொரு கடையும் போடலாம். இன்னொரு கடையா? இன்னொரு கடை என்னது சின்னப்புல? கூட இளநி கடையும் சேர்த்து போடலாண்டி. ஜூஸ் கடை, இளநி கடையெல்லாம். சரி சீக்கிரம் குடிச்சிட்டு வா, நம்ம போய் லொக்கேஷன் பார்த்துட்டு வரலாம். இந்த வேலையை இப்போவே ஸ்டார்ட் பண்ணலாம் வா. லொகேஷனா? அதெங்கடி போய் பார்க்கறது? வாடி, கடை போட வேண்டாமா? வா போய் பார்க்கலாம். இங்கே பஸ் ஸ்டாப் கிட்ட தான் போடுற மாதிரி பார்க்கணும். சரி சீக்கிரம் குடிச்சிட்டு வா போகலாம். சரி சின்னப்புல, நீ யோசனை பண்றது பார்த்தா வேண்டான்னு சொல்லிடுவியாக்குன்னு நினைச்சேன். சரி மடாரம் குடிச்சிட்டு வா. நம்ம சூட்டோட சூட இதே ஆர்வத்தில் இதுக்கான வேலையெல்லாம் பார்க்கணும். சரிடி சின்னப்புல. சீதாக்கா என்ன படுத்துட்டீங்களா இருக்குது? வா மலரே வா. நீதான் இப்பதான் சித்தா படுத்தான். நீ வேணா கொஞ்சம் படு மலரே. இல்லக்கு பரவாயில்ல விடுங்க, நான் படத்துல உட்கார்றேன். அவங்க எதுவும் கொஞ்சம் இடுப்பே எல்லாம் வலிக்குது மாதிரி இருக்குதா? சரி அதான் இங்க தோப்புக்கு வந்ததே கொஞ்சம் தோப்பு கலக்கமாவே இருக்குது. சரி ஒருத்தருமே இல்லையா? சரி என்ன பண்றதுன்னு அப்படியே சும்மா சித்த நேரம் சாஞ்சேன். ஏன்க்கா மச்சா இல்லையா தோட்டத்துல? அவர் ஏதோ வாழைத்தோப்புல ஏதோ உரம் வச்சுட்டு இருக்கிறாராமா, அங்க இருக்கிறாராமா. அப்புறமேல தான் வரேனாரு. நீ என்ன உங்க வீட்டுக்காருக்கு சாப்பாடு குடிச்சிட்டு வந்துட்டியா? கொடுத்துட்டு வந்துட்டக்கா. அவரும் நல்லா பசியில தான் இருந்தாரு இருக்குது. காலையில தான் சாப்பிடாம வேறு வயிற்றுலேயே வந்துட்டாரு. சரி எதுக்கு கொஞ்சம் பழைய சோறு தயிரெல்லாம் ஊற்றி கலக்கி கொண்டு வந்தேன். சரி இப்போ அதை சாப்பிட்டுட்டாரு. சரி அப்புறமா குழம்பு ரசம் சாப்பிட்டுக்கலாம், இப்போதைக்கு பழைய சோறு கூடன்ட்டு அது வாங்கி கொஞ்சம் சாப்பிட்டுட்டாரு. சரி அங்கேயே சாப்பாடு கூட வச்சுட்டு சரி பச்சை அப்புறமேல சாப்பிடுங்க, எங்கள் சீதாக்கா வந்திருக்கிறாங்க, இங்கே தனந்தோப்பில் தான் இருக்கிறேன், ஏதாச்சும் கூப்பிடுங்கன்ட்டு வந்துட்டேன். சரி சாப்பிட்டாரா? சரி பசியோட என்ன இப்போ காட்டில் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. இந்த மாமாவை தான் சாப்பிட சொன்னா அவர் அப்புறமேல் வரேன்ட்டாரு. இந்த சின்ன பிள்ளை நிலாவை ஏதாவது வந்தாங்களாக்கா? இன்னைக்கு ஏதோ வரேன்னு சொல்லியிருந்தாங்க நம்ம கூட. ஆமாம் நேற்று சொன்னாங்க. அவங்க காணுமே, காலையிலேருந்து பார்க்கவே இல்லை, வீட்டு பக்கமும் வரவே இல்லை. என்னன்னு தெரியல, சின்ன பிள்ளையோட அத்தையும் இல்லையாட்டு இருக்குது. எங்கே வெளியே போயிருக்காங்களாமா? ஏதோ காலை மக்கள் தான் வழியில் பார்த்தோன்னு அந்த அக்கா தான் சொன்னாங்க. அப்படியா? என்னன்னு தெரியல மலர். காலை மக்கள் கிட்ட நானும் பேசிட்டு இருந்தேன். நான் ஒன்றும் அதை பற்றியில கேட்கல. வர வழியில தான்
என்ன தேங்காய் ஏறிட்டு இருந்தாங்க, அந்த அக்கா நின்றுட்டு இருந்தாங்க, பேசிட்டு தான் வந்தேன். அந்த சின்ன பிள்ளை தான் வந்திருக்கிறாளான்னு கேட்டா இல்லைனாங்க. அது என்னமா இவங்க தான் காலையில எல்லாம் இட்லி சுட்டு அந்த பாக்கறதுக்கு ஒரு பையன் இருக்கிறான், அந்த பையன்கிட்ட எல்லாம் கொடுத்துட்டாங்களாமா. கொண்டு போய் கொடுத்துருப்பேன். அதுக்கப்புறம் என்னன்னு தெரியல, அவங்க அத்தையும் இல்லை தெரியல, நான் தோட்டத்துக்கு வந்துட்டேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஓஹோ அப்படியா, என்னன்னு தெரியலையே, அவங்க அத்தை இருந்தாலும் தோட்டத்துக்கு ஓடி வந்துடுவேன். இப்போ வேற இல்லைங்கிற என்ன தானுமே ஒரு வாரம் வந்துட்டு இருப்பாளுகளே என்னமோ தெரியல. என்ன சிறப்புல இடம் பார்க்கலாம்னு சொல்லிட்டு இங்கே கூட்டிட்டு வந்திருக்கிறேன். ஏ ஆகாடி, நம்ம என்ன பெரிய கடையை வைக்கிறோம்? சும்மா தள்ளு வண்டி மாதிரி வைக்கலாம், அதுலேயே ஜூஸ் எல்லாம் போட்டு வச்சுக்கலாம். அந்த மாதிரி தானே வைக்க போகிறோம். அப்புறம் எதுக்கு அந்த மாதிரின்னா கொஞ்சம் தள்ளி எங்கே வேணாலும் வச்சுக்கலாம். அப்படிங்கிறியா? அதுவும் தெரியுதா விடு, எதுக்கு நம்ம எடுத்தடுப்புல கடையெல்லாம் வைக்கணும்? நீ சொன்ன மாதிரி தள்ளு வண்டியே வச்சுக்கலாம். அம்மா இப்போ அதுக்கெல்லாம் என்ன வண்டியெல்லாம் வாங்கணும், அதுக்கெல்லாம் என்ன பண்ணுறது? வாங்கணுடி, எல்லாம் வந்து ஏற்பாடு பண்ணோன்னே அது கொஞ்சம் காசு வேணுமே. இப்போ அதுக்கெல்லாம் என்ன பண்ணுறது? நீ ஏதாவது வச்சிருக்கிறியா? எவ்வளோ தேவைப்படும் சின்ன பிள்ளை? என்ன வாடகைக்கு வண்டி எடுக்கணும், அப்புறம் இந்த ஜூஸ் எல்லாம் வாங்கணும், அப்புறம் ஜூஸ் போடுறதுக்கெல்லாம் கொஞ்சம் இதெல்லாம் வாங்கணும். எப்படி இருந்தாலும் செலவாகும்டி, 10,000 20,000 ரூபாய் ஆகும். என்ன சின்ன பிள்ளை எடுத்தடுப்புல இவ்வளோ காசு செலவாகுங்கிற? நாமளே காசு இல்லாம தான் இருக்கிறோம். வண்டியெல்லாம் எங்கேயும் கிடைக்காதா சும்மா? அதுக்கெல்லாம் காசு கொடுத்து தான் வாங்குவோமா சின்ன பிள்ளை? உனக்கு சும்மா கொடுப்பாங்களே அடி. சும்மா கிடைக்காது, இருந்தாலும் ரொம்ப செலவாகுதே. சரி விடு, வண்டிக்கு வேணா நான் ஏதாவது ஏற்பாடு பண்ணுறேன். இந்த கிருஷ்ணபாய் அவங்க யாராவது தெரிஞ்ச வண்டி அன்னைக்கு ஒன்று இருக்குதுன்னு சொன்னா, அது வேணா கேட்டு பார்த்து எடுத்துட்டு வர சொல்கிறேன். வேற ஜூஸர் எல்லாம் வாங்கணுமே. ஏன் அதெல்லாம் என்கிட்ட இருக்கு சின்ன பிள்ளை, நான் அன்னைக்கு வாங்கி வச்சிருக்கிறேன். அது வீட்டில் சும்மா தான் வச்சிருக்கிறேன், அது வேணா நம்ம கடைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதெல்லாம் நல்லா வேலை செய்ய மாடி. புதுசு சின்ன பிள்ளை, நான் இன்னும் யூஸ் பண்ணவே இல்லை, நல்லா இருக்குது. நம்ம வேணா செக் பண்ணி பார்க்கலாம். எனக்கு என்னமோ அதுவே செட் ஆயிரும்னு தோணுது. அப்படிங்கிறியா? சரி ஓகே. சரி, மற்ற இதர பொருட்கள் எல்லாம் கொஞ்சம் வாங்க வேண்டியது இருக்கே. எப்படி இருந்தாலும் 10,000 ரூபாயாச்சும் வேணும்டி. சரி சின்ன பிள்ளை, 10,000 ரூபா தானே, நான் தர விடு. என்னடி 10,000 ரூபாய் அசால்ட்டா சொல்கிறேன், உங்ககிட்ட இருக்குதா? அதான்டி, என் அக்கௌண்ட்ல ஒரு 3,000 ரூபா 4,000 ரூபா இருக்கும். அப்புறம் அன்னைக்கு காசு 5,000 ரூபா வந்தது இல்லை, அதை நான் எடுக்கவே இல்லை, அப்படியே தான் இருக்குது. எல்லாம் சேர்த்துன்னு ஒரு 10,000 ரூபா வரும், எடுத்துக்கலாம் விடு. பரவாயில்லையடி நீயாச்சு. சரி சரி, நீ முழுசு எடுக்க வேண்டாம், 5,000 ரூபா மட்டும் கொடு. நான் ஒரு 5,000 ரூபா ஏற்பாடு பண்ணிடுறேன். இப்படியாச்சு நம்ம 2 பேர் சேர்ந்து தானே வைக்கிறோம். அப்படி இருந்தாலும் ஆளுக்கு பாதி காசு போட்டு தான் ஆகணும். நானும் 5,000 ரூபா தரேன், சரியா? யாசன் பழம் உங்ககிட்ட இருக்குதா? என்கிட்ட இல்லை, எங்கள் அத்தை கிட்ட இருக்குல்ல. அது சாவியெல்லாம் வச்சுட்டு தான் போயிருக்கோம். நான் போய் ஒரு 5,000 ரூபா சுட்டுட்டு வரேன். என்னடி சின்ன பிள்ளை சொல்ற? வத்தைக்கு தெரிஞ்சாதான் திட்ட போகுது. இந்த கலவை கிடக்குதுடி, அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். சரி, இப்போ நான் கிருஷ்ணனுக்கு ஃபோன் பண்ணி வண்டிக்கு ஏற்பாடு பண்ண சொல்லிடுறேன். நம்ம எப்போ நீ ஸ்டார்ட் பண்ணலாம் சொல்லு. நல்ல காரியத்தை எதுக்கு சின்ன பிள்ளை தள்ளி போடணும்? இதே ஆர்வத்தோட சூட்டோட சூடு ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுவும் சரிதான். சரி, நம்ம எல்லாம் நாளைக்கு ஏற்பாடு பண்ணிட்டு நாளான்னைக்கு வெள்ளிக்கிழமை தானே, அன்னைக்கு ஓப்பன் பண்ணிக்கலாமா கடையா? சூப்பர் டி சின்ன பிள்ளை, சூப்பர். நாளானிக்கே ஸ்டார்ட் பண்ணிடலாம் விடு. ஓகே டன். அப்புறம் உங்கள் வீட்டுக்கார்கிட்ட எல்லாம் கேட்கணும் மாதிரி, அதுக்கு வேற ஏதாவது சொல்ல போகிறாங்க, கேட்டுக்கோ. ஆடி போடி சின்ன பிள்ளை, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. அண்ணாக்கு சொல்ல போறாங்க, அவங்க கிட்ட காசு கேட்காத வரைக்கும் அவங்களுக்கு சந்தோஷம் தான். அதுவும் சரிதா. நாமளை தடுக்கிறதுக்கு யார் சின்ன பிள்ளை இருக்கிறா? அது மீறி பேசினா நான் பெண்கள் புரட்சி அது இதுன்னு பேசிட மாட்டேன். தொப்பிக்கார அதெல்லாம் அந்த அளவுக்குலாம் போக மாட்டான். அவன் ஓகே தான் சொல்லுவான். உங்க வீட்டுக்காரர் என்ன சொல்லுவாரு, உங்க மாமியார் என்ன சொல்லுவாரு, நீ கேட்டுக்கோ. அதெல்லாம் நான் பேசிக்கிறேன்டி, என்னை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? சரி, நான் இப்போ கிருஷ்ணனுக்கு ஃபோன் பண்ணுறேன். சரி சின்ன பிள்ளை, சரி நம்ம இளநீ கொஞ்சம் போடணும்னு சொன்னால, வா அதுக்கு சொல்லிட்டு வந்துடலாம் போய். அப்போ நாளைக்கே கொண்டு வந்து எல்லாம் செட் பண்ணிடலாம். சரிடி நீலா, எனக்கு இப்போ தாண்டி சந்தோஷமா இருக்குது. எப்படி அடிச்சுக்கோ பிடிச்சிக்கோன்னு சொல்லி ஏதோ ஒரு ஐடியா பண்ணி ஏதோ ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு ஏதோ இப்போதான் ஒரு பிள்ளையார் சொல்லி ஆரம்பிக்கிறோம். எப்படி போகுதோ பார்க்கலாம். அதெல்லாம் நல்லா தான் சின்ன பிள்ளை பண்ணுவோம், எனக்கு நம்பிக்கை இருக்குது. சரி வா, ஜெயிச்சு காட்டலாம் 2 பேர் சேர்ந்து. முதல்ல எங்கள் வீட்டுக்கு போகலாமா? யாசன் பிள்ளை, ஏதோ தோட்டத்துக்கு போய் இளநீக்கி சொல்லிட்டு வருவோன்னு சொல்லலாம் தான் நினச்சேன். இந்த கிளை வேறு பொழுதோடு வந்துட்டு, இந்த கிளை வரக்குள்ள காசு கொஞ்சம் எடுக்கணும். காசு எடுத்து வச்சுட்டு அப்புறமா போகலாவா? ஏன் சின்ன பிள்ளை, அது கேட்டாச்சு வாங்கிக்கலாம்ல. அந்த கிளவி கிட்ட கேட்டோம்னா 1000 நோட்டனா நீ பேசிட்டி உருப்படாது, உனக்கு சரிப்பட்டு வராது, அப்படி இப்படின்னு தேவையில்லாமல் நம்மளை கடுப்பேற்றி விட்டுரும். அதுக்கு தான் சொல்கிறேன், வா பேசாம, அதை பற்றி உனக்கு தெரியாது. அதுக்கு இல்லடி, முதல் ஆரம்பிக்கிறோம். இப்படி காசு தெரியாம எடுத்தா எங்க மாமியாருக்கு அப்புறம் தெரிஞ்சிச்சுன்னா அதை ஏதாவது சொல்லும்ல. பேசாம எங்கிட்ட இருக்குதுல்ல சின்ன பிள்ளை, நானே கொடுக்குற விடு. அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, வாடி நான் பார்த்துக்கிறேன். சொல்ல போனால் அது என்னோட காசா, அந்த கிளவி தான் வச்சிருக்குது. அது மாரி கேட்டால் நான் சொல்லிக்கிறவா. என்னமோ நீ கிட்ட போகுது, பார்த்துக்கோ சரியா?